இன்றைக்கி நாம் அடுப்பே இல்லாத ஒரு சூப்பராக சுலபமாக செய்கிற ஸ்வீட் ரெசிபி எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பிஸ்கெட் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஒரு 10 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். மேரி பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு இது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இதை நாம் சும்மா அப்படி ஒன்றும் பாதியமாக புட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிஸ்கெட்லேயே ஸ்வீட் இருக்கும், அதனால் நம்ம கூட கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த 3 ஸ்பூன் அளவு சரியாக இருந்துச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுபடிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மறுபடிக்கும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை இப்படியே நம்ம எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு அரை கப் அளவு பாலில் நல்ல திக்காக ஏடு இருக்கிற அளவுக்கு சூப்பராக சுண்டை வச்சுருக்கேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தான் வரும். அதுவே நமக்கு சரியாக இருந்துச்சு பாருங்கள். அரை கப் அளவு பாலை நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு பாலாக சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன். அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் போடுங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நீட்டு வடிவத்தில் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.